வாமா. ஆபரேஷன் தான் முடிஞ்சு போச்சே, அப்புறம் என்ன அழறீங்க? இன்னொரு காலம் எடுத்தாதான் உங்க அண்ணனை உயிரோட பார்க்க முடியும்னு டாக்டர் சொல்லிட்டாருமா. டாக்டர் சொன்னா உங்க நல்லதுக்கு தான் சொல்லுவாரு. ஒரு காலுக்கு நீ இருந்த, இன்னொரு காலுக்கு நான் இருக்கேன்னா. அண்ணா அண்ணா அண்ணன் இறந்த கையோடு உங்க அப்பா அவனுக்கு இருக்கிற ஒரே வாரிசு பையன்தான், அவனை கொன்னுட்டா சொத்துல பின்னால பிரச்சனையே வராதுன்னு அடியாள் கிட்ட சொல்றத கேட்டேன். எங்க அண்ணன் தான் எனக்காக சொத்து சுகமெல்லாம் எழுந்துட்டாரு. எங்க அண்ணன் மகன் எதுக்காக அழியணும்னு அவனை காப்பாத்துறதுக்கு என்ன செய்யறதுனே புரியாம அவனை ஒரு பரிசல்ல வச்சு அனுப்பிச்சிட்டேன். சமயத்துக்கு உதவிட்டுமேனு அவன் கழுத்துல ஒரு செயினையும் போட்டு வச்சேன். அந்த செயின் தான் அவனை நான் யாருன்னு அடையாளம் கண்டுக்க உதவிச்சு. உங்க அப்பா சுகர் ஃபேக்டரி கட்டி இந்த ஊருக்கு வந்தப்போ ஒரு நாள், இந்த ஊர்ல பாவான்னு ஒருத்தர் தம் பொண்ணு அம்மா வாத்தப்போ ஊமை ஆயிட்டான்னு அவளை குணப்படுத்த வைத்திய செலவுக்கு பணம் இல்லாம ஒரு செயினை எங்கிட்ட அடமானமா கொண்டு வந்து கொடுத்தாரு. வாங்க, இத பாருங்க. இது உங்க நகை இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியும். தயவு செஞ்சு சொல்லுங்க, இது எப்படி உங்க கைக்கு வந்தது? அது தயவு செஞ்சு சொல்லுங்க. அம்மா, என் மக வைத்திய செலவுக்காக நீங்க உதவி செஞ்சீங்க, அதனால இந்த உண்மையை சொல்றேன். 20 வருஷத்துக்கு முன்னால ஒரு நாள் ராத்திரி பரிசலை கட்டிட்டு கரையேறும்போது யாரோ அலற சத்தம் கேட்டுச்சு. திரும்பி பார்த்தா ஒரு பையன் உயிருக்கு போராடி தத்தளிச்சுக்கிட்டு இருந்தான். அவனை காப்பாத்தி கூட்டிகிட்டு வந்து என் மகனா வளர்த்துக்கிட்டு வந்தேன். அவன் கழுத்துல இந்த சங்கிலி இருந்துச்சு. அவர் சொன்ன விஷயத்தை வச்சுதான் எங்க அண்ணன் மகன் உயிரோடு இருக்கிற விஷயமே எனக்கு தெரிஞ்சது. வெளியே தெரிஞ்சுட்டா உங்க அப்பாவுக்கு இருக்கிற செல்வாக்குக்கு எங்க சொத்துக்கு ஆசைப்பட்டு சின்ன மணிக்கு ஆபத்து வந்துருமோன்னு பயந்துதான் இது வரைக்கும் சொல்லல. இதோட மட்டும் நான் அனுபவிச்ச வேதனை முடியல. ஒரு பொண்ணு வாழ்க்கையில எதை வேணாலும் தாங்கிக்குவா, ஆனா அவ புருஷன் இன்னொரு பொண்ணு கூட தொடர்பு வச்சிருக்கிறத மட்டும் அவளால தாங்கிக்கவே முடியாது. நான் அதையும் சந்திச்சேன். எந்த வேலைக்காரதா எங்க வீட்டுக்குள்ள நுழைஞ்சு என் மனசுல இடம் பிடிச்சாரோ அவரே நம்ம வீட்டுல வேலை செஞ்சிட்டு இருந்த வேலைக்காரி கூட தொடர்பு வச்சுக்கிட்டு அவளுக்கு எடுத்து கை விட்டுட்டாரு. குழந்தையும் கைமா ஆஸ்பத்திரியில படுத்திருந்த அவளை பார்க்க நான் போனேன். டாக்டர், இப்ப எப்படி இருக்கு? இன்னும் 2 மணி நேரம் கழிச்சுதான் சொல்ல முடியும். நீங்க இவங்களுக்கு சொந்தமா? ஆமா. டாக்டர், நிஜமானியம்மா, டாக்டரை கூப்பிடுறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை. நான் செஞ்ச தப்புக்காக இந்த பச்சை குழந்தைய அனாதையாக்கிடாதீங்க. கவலைப்படாதம்மா, நான் பாத்துக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். அன்னைக்கு அந்த வேலைக்காரியின் கையில கொடுத்துட்டு போன குழந்தை வேற யாரும் இல்ல, நீதான். அம்மா, உங்க அப்பா செஞ்ச தப்புக்காக நான் உனக்கு தாயானே. நீ என் குழந்தை இல்லைங்கிறது உனக்கு தெரியக்கூடாதுங்கிறதுக்காக நான் குழந்தைய பெத்துக்கல. எங்க அண்ணன் மக சின்னமணிய ஊரே பாக்குற மாதிரி அனாதைன்னு சொல்லி நீ அவமானப்படுத்தின. இன்னைக்கு நீ யாருங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பாருமா.
இந்த சாமி சன்னிதானத்துல நின்னுகிட்டு சொல்றேன். உங்க அப்பா எனக்கு செஞ்ச இத்தனை கொடுமைகளையும் தாங்கிக்கிட்டு நான் அவருக்கு ஒரு உண்மையான மனைவியா வாழ்ந்திருக்கேன்னா அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? அவர் கட்டின தாலிக்கு நான் கொடுக்கிற மரியாதை தான். ஒரு தாய்ங்கிற ஸ்தானத்துல இருந்துகிட்டு மகளுக்கு செய்ய வேண்டிய எல்லா கடமையும் செஞ்சுட்டேன். உங்க அப்பா உனக்கு வேற இடத்துல கல்யாணம் பண்ணி வைக்க நினைக்கிறாருமா? பிடிஞ்சா நிச்சயதார்த்தம். இதுக்கப்புறமும் உன் கழுத்துல இருக்கிற இந்த மஞ்ச கயித்துக்கு நீ மரியாதை கொடுக்கறதும் கொடுக்காததும் உன் கையில தான் இருக்கு.